Mritu towels from Ramraj, premium cotton and bamboo towels. Super soft, super absorbent. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ். மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. அதாவது முக்கோண ஜாதிகள், 3 ஜாதிகள், தேவர் சமுதாயம், முக்குளத்தூர் சமுதாயம், இந்த பக்கம் நாடார் சமுதாயம், இந்த பக்கம் தேவேந்திர குலவேல சமுதாயம். அதாவது இவங்க எல்லாரும் தீபகராஜா சொந்த ஊர் வாகைக்குளம்ங்கிற ஒரு வில்லேஜ் தான். வாகைக்குளத்துலேருந்து எப்படி இந்த கனெக்ஷன் எல்லாம் ஒன்றாகுதுன்னா ஜாதி தான். தீபகராஜா பாண்டியன் ஓப்பன் டாக்கு மேடையில் சொல்கிறாப்புல, எங்கெல்லாம் இந்த சமூக மக்கள் பாதிக்கிறாங்களோ அங்கெல்லாம் வந்து என் கால்கள் பயணிக்கும். அவரோட நெருங்கிய நண்பர் முத்துமனம், அவர் சிறையிலே வச்சு கொல்லப்படுறாரு, அடிச்சே கொலை செய்யப்படுறாரு பாளையங்கோட்டை ஜெயிலில் வச்சு. அதனுடைய தொடர்ச்சியாக வெளியில் வந்து அதுக்கான ரிவெஞ்ச் இவர் எடுக்கணுங்கிற சூழ்நிலை இருக்கு. தீபகராஜா பாண்டியன் லவ்வரோட கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சாப்பாடு கொடுக்க வர்ற அந்த இடத்துல ஹோட்டல் வாசல்லே படுகொலை செய்யப்படுறாரு. யாரு லீடு கொடுத்தான்னு இன்ன வரைக்கும் தெரியல. படுகொலையில் நவீன் அப்படிங்கிறவர் தான் தலைமை இருக்கிறார். நவீன் வந்து முக்குளத்தூர் சமுதாயம், அவரெல்லாம் சரியில்லை தான் இருக்காரு. இப்போ இடையில வந்து ஒரு 5 பேர் வெளில வந்தாங்க. வெளில வந்து தலைமுறை வேண்டாங்க 5 பேர். அந்த பொண்ணு இதை லீடு கொடுத்துருச்சா அப்படின்னு சந்தேகம் இருக்குல்ல. இல்லாமல் இப்படி இருக்கும். நான் வர்றது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும், அந்த பொண்ணுக்கு மட்டும் தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது நான் வர்றது. நவீன கேட்கணும், உனக்கு யார் லீடு கொடுத்தா, உனக்கு யார் இங்கே இருக்கான்னு காட்டி கொடுத்தது யாரு அப்படின்றத அவங்க சொல்றாங்க. அதாவது தீபகராஜா பாண்டியன் வெளியில் ஸ்பெஷலாக தெரிஞ்சது ரொம்ப ஸ்பீடான காலம், பீக் ஹவர்ஸ்ன்னு சொல்கிறாங்களா, அதுக்குள்ளேயே வெளியே தெரிஞ்சு 30க்குள்ளே எல்லாமே கொலாப்ஸ் ஆகி போச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தீபகராஜா பாண்டியன் வந்து பசுபதி பாண்டியனோட பேர். இவங்க எல்லாமே பசுபதி பாண்டியனோட ஆதரவாளர்கள். இதெல்லாம் அவங்கள பற்றியான முன்னோட்டங்கள். தீபகராஜா பாண்டியன் பார்த்திங்கன்னா வக்கீலுக்கெல்லாம் படிச்சிருக்காரு. இதை பற்றி நிறையா பேசி சமுதாயத்துக்காக நாங்கள் இருக்கோம், நீங்கள் எங்கள் கோபத்தை எங்கள்கிட்ட காமிங்க, எங்கள் சமுதாயத்து மேலே காமிக்காதீங்க அப்படிலாம் பேசியிருக்காரு, போயிருக்காரு. இருந்தாலும் அவர் மேலே உள்ள கொலை வழக்குகள் இருக்குல்ல, கண்ட்ராக்டர் கண்ணன் வழக்கு இருக்குது. அப்புறம் அந்த வெங்கடேச பண்ணார் தோப்புக்குள்ளே போயிட்டு மர்டர் பண்ணுற டபுள் மர்டர் அதில் இருக்குது பேர். அப்புறம் நிர்மலா தேவி அதில் பேர் இல்லை, ஆனால் அதில் ஒரு முக்கியமாக ப்ளே பண்ணாங்கன்னு சொன்னாங்க. அங்கே அந்த நெல்லையை பொறுத்தவரையிலுமே அந்த ட்ரையாங்கிள், அதாவது முக்கோண ஜாதிகள், 3 ஜாதிகள், தேவர் சமுதாயம், முக்குளத்தூர் சமுதாயம், இந்த பக்கம் நாடார் சமுதாயம், இந்த பக்கம் தேவேந்திர குலவேல சமுதாயம். அங்கே வந்து பறையர் சமுதாயமே அங்கே வந்து டாமினேஷன் கிடையாது. இவங்களுக்குள்ளே தான் ஃபைட்டு. மற்றவங்களாம் அவங்கவுங்க வேலையை பார்க்குற நிலை இருக்கும். இன்னும் எல்லா சாதியும் கலந்த ஊர் தான் அது. டாமினேட்டடாக இந்த ஊர் இருக்குது. அது உங்களுக்கு நாடார்களில் பார்த்தீங்கன்னா கராத்தே செல்வி நாடார், அப்படியே பார்த்தீங்கன்னா வெங்கடேச பண்ணையார் என்கவுண்டர் செய்யப்பட்டார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில். இத்தனைக்கு ஏடிஎம்கேக்கு நெருக்கமானவர் அவர். அப்புறம் அதை தொடர்ந்து அதோட ஃபாலோ அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ராக்கெட் ராஜா அவரெல்லாம் அதோட லீடர்ஸ் அவங்க தங்களை முன்னிலைப்படுத்துகிறாங்க. அப்போ தேவேந்திர குலவேல சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா பசுபதி பாண்டியன், அது இமானுவேல் சேகரன், பசுபதி பாண்டியன், அப்புறம் அதை தொடர்ந்து ராமர் பாண்டியன் படுகொலை செய்யப்பட்டார் கரூரில் வச்சு. அதில் தொடர்ந்து தீபகராஜா பாண்டியன் அதில் ஃபாலோ அப்பாக வந்தது. அதாவது இவங்க எல்லாரும் தீபகராஜா சொந்த ஊர் வாகைக்குளம்ங்கிற ஒரு வில்லேஜ் தான். வாகைக்குளத்துலேருந்து எப்படி இந்த கனெக்ஷன் எல்லாம் ஒன்றாகுதுன்னா ஜாதி தான். தீபகராஜா பாண்டியன் ஓப்பன் டாக்கு மேடையில் சொல்கிறாப்புல, எங்கெல்லாம் இங்கே சமூக மக்கள் பாதிக்கிறாங்களோ அங்கெல்லாம் வந்து என் கால்கள் பயணிக்கும். எங்கள் கோபம் வந்து தனி மனிதரை கொல்லணுங்கிறது எங்கள் நோக்கம் இல்லை அப்படின்னு. எதுவாக இருந்தாலும் கொலை செய்கிறதுங்கிறது சட்டம் அனுமதிக்காது. தனி மனிதனை கொண்டாலும் சரி, பொதுவாக கொண்டாலும் சரி, சட்டம் அனுமதிக்காது. ஸோ அவர்களாம் இன்ஸ்டாகிராம்லாம் போய் பாருங்கள், அப்படியே அவ்வளோ பேர் அவங்களோட ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அந்த ஒன் டே அவர் பார்த்திங்கன்னா அவரோட நெருங்கிய நண்பர் முத்துமனம், அவர் சிறையிலே வச்சு கொல்லப்படுறாரு, அடிச்சே கொலை செய்யப்படுறாரு பாளையங்கோட்டை ஜெயிலில் வச்சு. அதனுடைய தொடர்ச்சியாக வெளியில் வந்து அதுக்கான ரிவெஞ்ச் இவர் எடுக்கணுங்கிற சூழ்நிலை இருக்குது. அப்போ இவர் ஆக்சுவலாக பார்த்தா தீபகராஜா பாண்டியன் நெல்லையிலே இல்லை, அவர் இருந்ததெல்லாம் கோவை தான் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு. கோவையிலேருந்து அவருடைய கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணை பார்க்குறதுக்கு அவர் திருமணத்துக்கு முன்னாடி கேட்பாங்கன்னு அந்த ட்ரீட்டுக்கு வர்றாரு. அது ஒரு லஞ்ச் அவர் வைரமாளிகை ஹோட்டல், நெல்லை வைரமாளிகை ஹோட்டலில் வர்றாரு. வரக்குள்ளே மாஸ்கெல்லாம் போட்டு வர்றாரு ஒரு ஸ்விஃப்ட் காரில். அது கல்லூரிக்கு போகுது அந்த பொண்ணு லா காலேஜ் படிச்சிருக்கு, கல்லூரிக்கு போயிருக்கு. ரொம்ப நேரம் அவர் வெயிட்டிங் பண்ணி சாப்பிட அழைச்சிட்டு வர்றாரு. ரொம்ப பெரிய ப்ரீத்திங் டைம் ஆயிடுச்சு. அது ப்ரீத்திங் டைமில் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வெளில வந்த பிறகு விரட்டி படுகொலை செய்யப்படுகிறார். அந்த படுகொலையில் நவீன் அப்படிங்கிறவர் தான் தலைமை இருக்கிறார். நவீன் வந்து முக்குளத்தூர் சமுதாயம், மர்கால்குறிச்சி அந்த பகுதியை சார்ந்த முக்குளத்தூர் சமுதாயம். அவர் இதில் தலைவன், அவர் தான் லீட் போஸ்ட்டாக அதில் சொல்லப்பட்டுச்சு. நவீன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆற்காடு சுரேஷ், இங்கே பட்டினப்பாக்கத்தில் மீனவ உணவகத்தில் கொலை செய்யப்பட்டார்ல, அதில் அவர் அக்யூஸ்டாக இருக்கார். அவரெல்லாம் சரியில்லை தான் இருக்கார். இப்போ இடையில வந்து ஒரு 5 பேர் வெளில வந்தாங்க. வெளில வந்து தலைமுறை ஆயிட்டாங்க 5 பேரும்.
அதான் குற்றம் இப்போ சம்மன்லாம் சர்வ் பண்ண முடியல அவங்களுக்கு. பெயிலில் வந்தாங்கல்ல, வந்து அப்ஸ்காண்ட் யாருமே கோர்ட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக அது ஒரு ரேஸ் ஆச்சு. ஒரு இளைஞனாக ஒரு தீபக் ராஜா பாண்டியன் வந்து இந்த சமுதாயத்தில் வந்து ஒரு நல்ல வழியில் படித்தவங்க படித்த வழியில் போராடி இருந்திருக்கலாம். அதுக்கான வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தியிருக்கணும். பட் படுகொலை செய்யவங்குள்ள அதுக்கான ரிவெஞ்ச் தான் அவர் செய்யப்பட்டது. அவரோட இறுதி ஊர்வலம் பெரிய கிராண்டாக நடந்துச்சு. நான் பார்த்து ஒரு 30 வயசுக்குள்ளே உள்ள பையனுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு இறுதி ஊர்வலம் கிராண்டுங்கிறத விட ஒரு மாஸ் பாப்புலேஷன் வந்திருந்தது. செம்ம கூட்டம், அவ்வளோ பெரிய கூட்டம். அக்யூஸ்டில் அரெஸ்ட் பண்ண பிறகு தான் பாடியை வாங்கினாங்க அந்த சமாதிக்கு. இப்போ போயிட்டு இப்போ இடையில சில பேர் சத்தியம் பண்ணவங்களெல்லாம் கைது பண்ணியிருக்காங்க. போனவங்களெல்லாம் நாங்கள் பழிக்கு பழி வாங்குவோம் அந்த மாதிரியெல்லாம் சொன்னவங்களெல்லாம் கைது பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஆஸ்பெக்ட் லவ்வர் லீடு கொடுத்துருச்சு அப்படின்னு கேட்டாங்க. அது அவங்க அக்காட்டே கேட்குறாங்க. யார் உங்கள் சேனலில் அவங்க அக்காவை பேட்டி எடுக்கல, அவங்க அக்காட்ட நீங்கள் தானே அவங்க அக்காட்ட கேட்குறாங்க, அந்த பொண்ணு இதை லீடு கொடுத்துருச்சா அப்படின்னு. சந்தேகம் இருக்குல்ல, இல்லாமல் இப்படி இருக்கும். நான் வர்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது நான் வர்றது. அப்போ சந்தேகம் வரத்தானே செய்யும். அப்போ அவங்க அதையும் சொல்கிறாங்க. இன்னொன்று சொல்கிறாங்க, அவங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவங்களாம் ரொம்ப ஒரு சாமானிய குடும்ப பின்னணியாக தெரியுது, ரொம்ப ஏழ்மையாக தெரியுது, ரொம்ப ஒரு கொஞ்சம் கூட அந்த முகத்தில் வளமே இல்லை. வேலைக்கு தான் போகிறேன் அப்படின்றாங்க, 100 நாள் வேலைக்கெல்லாம் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, அவள் தான் கெட்டிக்கிறேன்னு இருந்தால அப்புறம் எதுக்கு அவள் லீடு கொடுக்க போகிறான்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஆனால் இல்லைன்னு அவங்களால மறுக்கவே முடியல. அவங்க அதேமாரி நவீன ஒரு உசுறு தான். அவனை வந்து இப்போ ஏன்னா இவங்க ஆதரவாளர்லாம் நம்ம இருந்தால் வெட்டிடுவேன், அவங்க கொல்ல தான் போகிறேங்கிற மாதிரிலாம் இருக்காங்க. மேலே இத்தனை இளைஞர்கள் இந்த சாதிக்க வேண்டி வாழ்க்கையை இழக்க போகிறாங்கன்னு தெரியல. மாறி மாறி செத்துக்கிட்டே இருந்தால் எப்படி? அவங்க ரொம்ப நாகரீகமாக பேசுகிறாங்க. அவனும் ஒரு பிள்ளை தான், அவனும் ஒரு ஆத்மா தான். ஆனால் அவனை கேட்கணும், நவீனை கேட்கணும். பட் நவீனை கேட்கணும், உனக்கு யார் லீடு கொடுத்தா, உனக்கு யார் இங்கே இருக்கான்னு காட்டி கொடுத்தது யார் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. அவங்க பேட்டிலேயே சொல்லியிருந்தாங்க, இந்த பக்கம் பூரா நாடார் சமுதாயத்து தெரு தான் இது. போலீஸு இங்கே ஊருக்குள்ளே வந்தோடனே போலீஸ் வந்துடும், தம்பி இதில் விழுந்து தான் ஓடுவான், ஒரு நாளும் நாடார் சமுதாயத்து மக்கள் பிடிச்சு கொடுத்ததில்லை அப்படின்னு அதையும் பதிவு பண்ணுறாங்க. பட்டு என்னோடய கருத்து என்னென்னா, டைரெக்டாக இந்த 3 சமுதாயமும் மோதிக்கிட்டு கொஞ்சம் நாள் ஆகி போச்சு. இப்போ தேவர் வெர்சஸ் நாடார் ஒரு காலத்தில் ஃபைட்டிங் இருந்தது. கட்டத்துறம் பண்ணுறீங்க மெட்ராஸில் வச்சு பண்ணாங்கல்ல, அது ஒரு காலத்தில் நடந்துச்சு. அப்புறம் அதுக்கு அடுத்தடுத்த ஜெனரேஷன்லாம் அப்படி இப்படி மாறினாங்க. தேவேந்திர குல வெள்ளாளர் சமுதாயம் ஆக்சுவலாக அவங்கள வந்து பாண்டியன்கிற பேர் பசுபதி பாண்டியன்னு புரூட்டல் மர்டர் தான். அவர் மனைவி வந்து அதுக்கு முன்னாடியே படுகொலை செய்யப்பட்டார், அதுக்கு பிறகு அவர் படுகொலை செய்யப்படுறாரு. ஆக்சுவலாக பார்த்தா நவீன் வந்து தேவர் சமுதாயத்து பையன். அவர் எப்படின்னா ஒரு சேலஞ்ச், நம்ம வந்து ஒரு லேபிள் ஆகிடணும், நம்ம இந்த சமுதாயத்துக்காக நம்ம உருவாகணுங்கிற எண்ணங்கள் அவர்கிட்ட இருந்திருக்கு. ஆக்சுவலாக பார்த்தா மதன் தேவர்னு ஒருத்தர் இருந்தார், ராயல் கிங் மதன் தேவர்னு. ராயல் தியேட்டரில் கொலை செஞ்சதுனால ராயல் கிங் மதன் தேவர். அவரும் வந்து சமுதாயத்துக்காக வேண்டி அப்படிங்கிற உணர்வு உள்ளவங்க தான். ஆக்சுவலாக பார்த்தா இது எல்லாருமே அவங்கவுங்க சமுதாயத்துக்காக வேண்டின்னு பலியானது தான். இல்லை இப்போ பொதுவாகவே இப்போ ஆன்டி ஹீரோவுக்கு எல்லா இடத்துலையும் மரியாதை இருக்குது தானே செய்யுது. யார் சமுதாயத்தில் எலமெண்ட்டை வந்து நம்ம எதிர் வில்லனை வந்து ரசிக்கிற உலகமாச்சே. தனி ஒரு அரவிந்த் சாமி நீங்கள் ரசிக்கலையா? நாயகனில் கமலஹாசனை ரசிக்கலையா? தளபதியில் நீங்கள் ரஜினிகாந்தை ரசிக்கலையா? புதுப்பேட்டையில் தனுஷை நீங்கள் ரசிக்கலையா? இவங்களை எல்லாரையும் நீங்கள் ரசிக்கத்தானே செஞ்சீங்க. எந்த சமுதாயமாக இருந்தாலும் சரி, நம்ம அதை ரவுடிசத்தை என்கரேஜ் பண்ண முடியாது. பழிக்கு பழியை என்கரேஜ் பண்ணவே கூடாது, பண்ணவும் கூடாது. போலீஸ் சொல்கிறதையும் நான் ஒத்துக்க மாட்டேன், அதுவும் தப்பு. நீங்கள் யார் சொல்கிறதுக்கு? அதான் சட்டம் எதுக்கு இருக்குது, அப்புறம் கோர்ட் எதுக்கு, போலீஸ் நீதித்துறை எதுக்கு இருக்குது, நீதிமான்கள் எதுக்கு இருக்காங்க? நீங்கள் கொள்றதும் தப்பு, நீங்கள் ஒருத்தர் வெட்டிக்கிறதும் தப்பு. முதல் விஷயம் எனக்கு தீபக் ராஜா பாண்டியன் பேசின வீடியோலாம் நிறைய பேர் ரிலீஸ் ஆகும். ஆம்சாங் சார் செத்த பிறகு தாங்க ஆம்சாங் சார் பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சுது. அதுக்கு முன்னே அவரை பற்றி தெரியலையே. கட்சியில் இருந்தார், ஒரு கவுன்சிலராக இருந்தார், எம்எல்ஏ இருக்கார், யானை சின்னத்தில் போட்டிடுவார், இவ்வளோதான். மேடை பேச்சுகள் தெரியவே இல்லை. இப்போ தான் ரிவ்யூ ஆரம்பிக்குது. ஸோ அதே தான் தீபக் ராஜா பாண்டியன் உயிரோடு இருந்த போது வரைக்கும் அவர் ஸ்ட்ரெயின் பண்ணி எங்கேயும் வாழலை. இதே பசுபதி பாண்டியனோட மகள் சந்தானமேரி வந்து பொலிட்டிக்கல் லீடராக வள வர்றாங்களே, அவங்க வந்து கத்தி எடுப்போம் வெட்டுவோம்னு அவங்க சொல்லலையே. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு அந்த மாதிரி அரசியல். அப்பாவும் செத்துட்டார், அம்மாவும் படுகொலை, சாவலை, எல்லாம் படுகொலையானாங்க. பட் நம்மளோட வியூ வந்து இதை பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி ஆகணுங்கிறது, அதுதானே ஜெயிப்பு. அரசியல் அதிகாரத்துக்கு வர்றது தானுங்க உங்கள் சமூக விடுதலைக்கான வழியாக இருக்க முடியும். அவங்க கூட பேசியிருந்தாங்க, எங்கள் அப்பா சமாதிக்கு கோயில் மாரி எவனாவது குடிச்சிட்டு வந்தீங்க போட்டாக்கல தொலைச்சி கட்டுருவோன்னு எல்லாம்னு. அது ரொம்ப எனக்கு நல்லா இருந்துச்சு. ஏன்னா தீபக் ராஜா பாண்டியனும் குடிக்கு எதிராக பேசியிருக்காரு. எனக்கு குடிக்கு எதிராக யார் பேசினாலும் எனக்கு பிடிக்கும். ஏன்னா என்னோடய சமுதாய மக்களே
குடி பாழாக்கிட்டு என்னோடய அடுத்த தலைமுறை நான் சாவுக்குள்ளே பார்க்குறான், எனக்கு முன்னாடி தலைமுறை நாங்கள் சாவறத நம்ம சாவறதை பார்க்க போகிறாங்க. ஏன்னா அவ்வளோ குடியோட விகரசம் அதிகமாயிட்டு, போதை கலாச்சாரம். அப்போ நான் என்ன நீங்கள் சொந்தக்காரனாக ஏற்றுக்கிறீங்கள, நண்பனாக ஏற்றுக்கிறீங்கள, நான் அவனை சத்தியம் பண்ண குடிக்காதீங்க யாரும் அப்படி படிங்க, ஏன் குடிச்சிட்டு என்ன ஆக போகுதுன்னு. இவ்வளோ வாஸ்ட் சிந்தனை இருந்தவர் வந்து இந்த வழியில் இல்லாமல் வேறு வழியில் போராடி இருந்தால் எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்குன்னு தோணுது. அதாவது தீபக் ராஜா பாண்டியன் வெளியில் ஸ்பெஷலாக தெரிஞ்சது ரொம்ப ஸ்பீடான காலம், பீக் ஹவர்ஸ்ன்னு சொல்கிறாங்களா, அதுக்குள்ளேயே வெளியே தெரிஞ்சு 30க்குள்ளே எல்லாமே கொலாப்ஸ் ஆகி போச்சு. ஸோ மேபி எதுவாக இங்கே பாருங்கள், கொலைநகரம் தலைநகரத்தில் எதுவுமே பேச்சு கிடையாது. எல்லார் மேலேயும் நம்ம ஒரு கண் சந்தேகத்தோடு வாழ வேண்டிய கட்டாயம் தான் அந்த லைஃப் ஸ்டைலு. சொந்த ஊரில் இருக்க முடியாது, வெளியூரில் இருக்கணும், வர்றதும் போகிறதுமா இருக்கணும். அடுத்த கட்ட யாரை போட போகிறாங்க, என்ன செய்ய போகிறாங்க எதுவுமே தெரியாது. யார் நண்பன், யார் பகையாளி, யாரையுமே நம்ப முடியாது. ஒரே விஷயம் சொல்கிறேனே, பசுபதி பாண்டியனை மர்டர் பண்ணுறாங்க, 2 வருஷமாக பக்கத்து வீட்டில் இருந்த நிர்மலா தான் லீடு கொடுக்குறாங்க. எப்படி இருக்குது? ஒரு வேலைக்காரி மாதிரி பக்கத்து வீட்டிலே இருந்து லீடு, அவங்க வீட்டுக்குள்ளே 2 நாளைக்கு முன்னாடி ஆள் உள்ளே இறங்குறாங்க, இறங்கி அவங்க செய்கிறாங்க. இப்போ நான் சொல்கிற ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல, இப்போ ராக்கெட் ராஜாவாக இருக்கட்டும், பசுபதி பண்ணையார், வெங்கடேச பண்ணையார், தம்பி சுபாஷ் பண்ணையார், இவங்க எல்லாரையும் கொல்லணும்னு பேசுகிறதே வந்து பயங்கர பதட்டமான ஒரு வார்த்தைகள். இவங்களை கொண்டுடலாம் அப்படிங்கிறதே பதட்டம். ஏன்னா அவங்க எளிய பின்னணியிலே இல்லாத நபர்கள். நான் சொல்கிற இந்த டீமில் உள்ளவங்க யாருமே சாதாரண பின்னணியே இல்லை. அவங்களுக்கும் எல்லாம் பண்ண முடியும். ராக்கெட் ராஜா இருக்காருன்னா அவரெல்லாம் பெரிய பொருளாதாரத்தில் இருக்கார், மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கார், அவங்க வீட்டில் எல்லோரும் போலீஸாக இருக்காங்க. இவர் லைஃப் ஸ்டைல் மட்டும், இவருக்கும் 52 வயசு ஆகிட்டு. அவர்கிட்ட இதே உங்கள் சேனல் தான் கேட்டீங்க, ராக்கெட் ராஜா இப்படி 50 வயசு இருக்குன்னு, பாதுகாப்பு இவ்வளோ பாதுகாப்புன்னு, 52 வயசு வரையும் இருக்கேன்ல அப்படின்னு அங்கே நல்லா வச்சுருக்காரு. உங்களுக்கு எனக்கு இருக்குள்ள ஒரு முடிவு இருக்கும், நோயில் சாவர உடம்பு இதெல்லாம் விட்டு பிடிச்சது, அதை பற்றி என்ன இருக்குது? அதெல்லாம் ரொம்ப எனக்கு, நான் எப்படி சொல்கிறது, நான் ரவுடிசத்தை எங்கேயுமே ப்ரொமோட் பண்ணி பேசவும் இல்லை, பேசவும் மாட்டேன். நான் சொல்கிற விஷயமே சில இடங்களில் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. நான் இன்னும் சொல்கிறேன், ராக்கெட் ராஜா சொன்னது, எங்கள் அண்ணன் செத்ததுக்கு கூட நான் இந்த ஊருக்கு வர முடியாத சூழ்நிலை. இப்போ வந்தால் அது வந்து எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஒரு மனுஷன் தான் ஊருக்குள்ளே வர முடியாத ஒரு நிலை, நம்மளோட பிரச்சனை, நம்ம ஏற்கனவே பண்ணி வச்ச பிரச்சனை, விளையாட்டுத்தனமாக செய்ய போய் வெளியே மாறுறது, அது ரொம்ப எனக்கு வருத்தமாக இருந்துச்சு. இப்போ தீபக் ராஜா பாண்டியன் ஒரு லவ்வரோட கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சாப்பாடு கொடுக்க வர்ற அந்த இடத்துல ஹோட்டல் வாசல்லே படுகொலை செய்யப்படுறாரு. யார் லீடு கொடுத்தான்னு இன்ன வரைக்கும் தெரியல. கற்பனை பண்ணி பாருங்கள். விசாரணையும் அந்த ஒரு மாதிரி ஸ்டாக்னட்டாக அது ஒரு மாதிரி தான் போணுச்சு. இவங்களே ஒரு குறிப்பிட்ட பேரை காமிச்சு இவங்க தான் அக்யூஸ்ட்னு சொல்லிட்டாங்க. அந்த வழக்கில் 18 பேர் பக்கம் அக்யூஸ்ட் காமிக்கிறாங்க. ஆனால் லீடு கொடுத்தது போனது வந்தாலும் யாருன்னே தெரியல. அவங்களையும் விசாரிச்சிருக்கணும்ல. இப்போ பசுபதி பாண்டியன் மண்டல லீடு நிர்மலான்னு சொல்கிறோம்ல, ஏன்னா அவங்க படுகொலை செய்யப்பட்டாங்க. கழுத்தறுத்து பசுபதி பாண்டியன் போட்டோவுக்கு முடிய வச்சாங்க, படையல் போட்டாங்க வச்சு, படையல் பொருள்னு சொல்லுவாங்க அந்த சாப்பாடு வச்சு. அது இதில் லீடு கொடுத்தது யாருன்னு தெரியலையே. நவீன் தான் பண்ணதை ஒத்துக்கிட்டா அப்படி. ஆனால் லீடு யார் இங்கே ஹெல்ப் பண்ணது யார்? அது யாரும் அதுக்கு மேலே பெருசாக எடுத்து விசாரிக்கலையே. நவீன் தான் பொறுப்படுத்தது. நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, அவருக்கு ஆர்டர் போட்டது ஒருத்தர் இருப்பாங்கல்ல, ஆர்டர் போட்டது இங்கே பாருங்க, ஆர்டர் யார் அந்த சார் இல்லைங்க, ஆர்டர் போட்டது முக்கியம் இல்லை. பட் இது யார் இங்கே லீடு கொடுத்தா, இங்கே நான் வந்த தகவலை யார் சொன்னது அப்படிங்கிற உங்களை மேலே ஈகிள் மாரி யாரோ பார்த்துக்கிட்டே இருக்காங்கல்ல, அதுதான் என்னோடய கேள்வி. அது இதில் கேள்வியே பதிலே இல்லை. இதில் இவ்வளோ நேரம் இன்னும் சொல்லப்போனால் இவ்வளோ இன்செக்யூராக வாழ்வியல்ங்கிறதே ரொம்ப கஷ்டம். நீங்கள் எவ்வளோ நாள் வந்து பாதுகாப்பாக வாழ்வீங்க சொல்லுங்கள்? நெத்தங்கண்டம் பூர்ணாயிசா சுத்தம் டோட்டலாக கரண்ட்டை வச்சுட்டு இப்படியே காலை வச்சு நடக்க முடியாதுல்ல. தீபக் ராஜா மேலே படுகொலைகள் வழக்கு இருக்காலே, அவர் மேலே வீடியோக்கள் வெளியானுச்சா இல்லையா? ஒரு பெரிய ஒரு மதில் மாதிரி இருக்கும், அதில் புகுந்து வெட்டுறாங்க, அந்த வீடியோக்கள் இருக்குது. இவரையும் வெட்டுறாங்க. நான் சொல்கிற இந்த லிஸ்ட்டு எல்லாத்தையும் நீங்களே பார்த்துக்கங்க. நீங்களோட விதைக்கிறீங்க, அந்த விதை உங்களை திருப்பி விதைக்கும். நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதுதான் உங்களை விதைக்கும். வேற ஒன்றும் முளைச்சிடாதுல. வேற ஒன்று போட்டால் சொர ஒன்றா முளைக்கும்பாங்கள்ல. என்ன விதைச்சிங்களோ அது வரத்தான் செய்யும். எல்லாருக்கும் அவங்கவுங்க செய்கிற அந்த நெகட்டிவ் வைப்ரேஷனுக்கான பலன்களை தான் அவங்க அடைஞ்சாங்க. திருப்பி இது ரிவெஞ்ச் இருக்குமானா இருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னோட வேண்டுதல். இல்லை அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரொம்ப சங்கடமான விஷயம். மனுஷனே கொண்டுங்கிறது, குறிப்பாக சாதிக்காகங்கிறது வந்து சாதியே மனிதனின் அவமான சின்னம் இல்லையா? முதல் பாடமே அதான். தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், அன்டச்சபிலிட்டி. ஒரு மனிதன் எப்படி அன்டச்சபிலிட்டி ஆக முடியும்? அது வந்து நம்ம இங்கே உட்காந்து பேசலாம் நிறையாளர், அந்தந்த வில்லேஜில் போய் பார்க்கக்கூடாது. அந்தந்த பிரச்சனை உங்களுக்கு என்னென்னு தெரியும். நிறைய பார்த்துருக்கேன். ஒரு டாக் ஷோவில் கூட சொன்னால ஒருத்தர் வந்திருந்தார். நான் யாரையும் அவன் சொல்கிறது கிடையாது, கமெண்டில் கூட கேட்குறாங்க. எல்லா ரவுடிகளையும் இவர் வந்து மரியாதையாக பேசுகிறாருன்னு.
ஏன் அவங்கள முதல்ல மதிக்கணும்ல? ஆமா, மதிச்சா தானே அவங்க மனுஷன் இல்லை அவங்க. மதிச்சா தானே அவங்களுக்கு மரியாதை வரும். அவர் சொன்னார், நான் அப்படியே திருவிழாவுக்கு போவேன், டக்குன்னு வேட்டியை தூக்கி கட்டுவேன், மீசையை எப்படிம்பேன், அவன் அப்படியே தலையை குனிஞ்சிட்டு போயிடுவான் அப்படின்னு. இது எவ்வளோ பெரிய உளவியல் சிக்கலாக நான் பார்க்குறேன் தெரியுமா? மனசுக்குள்ளே அந்த இருக்கிற ஜாதிய வன்மம் இது ஒரு தப்பாகவே தெரியலையா? திருப்பி அவரே வந்துட்டு மறுபடியும் கொண்டாந்து அவரை வச்சு செஞ்சீங்க நீங்கள்லாம் கூடி, எனக்கு தெரியும் மன்னர் வந்துட்டாருன்னு சொல்லி. தெரியும் கொஞ்சம் மிஸ் ஆகக்கூடாது. கத்தியோட இவங்க மோசமானவங்க, அதை வச்சு செஞ்சு விட்டீங்க. மறுபடியும் மன்னர் வர்றாருன்னு சொல்லி அப்படியே உட்கார வச்சு அந்த பையனை பாவம், அந்த பையன் ரொம்ப இன்னசென்ட்டாக செஞ்சுட்டான். மறுபடியும் இப்போ அவனை கொண்டாந்து வச்சு சாதியிலேருந்து நான் வெளில வந்துட்டேன், எல்லோரும் ஒன்று, ரொம்ப சந்தோஷம். நீ உளமார்ந்து அந்த வேலையை செஞ்சுருந்தா ரொம்ப பெருமை அடைகிறேன். பிறந்த எல்லாருக்கும் இங்கே ஒரு சாதி உண்டு, யாருக்கு இங்கே சாதி இருக்காது? இந்த பாருங்கள் நிறையாளரை சாதி அழிச்சிடுறோம் அப்படின்றதெல்லாம் பொய். சாதி மேலே உள்ள வன்மத்தை அழிக்கணும். எல்லோரும் என்ன தெரியுமா கமெண்டில் கேட்குறாங்க, இடஒதுக்கீடெல்லாம் தூக்கிடுவீங்களா? இடஒதுக்கீடு இல்லாமல் போய்டுமா? அப்புறம் இடஒதுக்கீடு அப்படியே சாதி இல்லைங்கிறீங்கிறாங்க. நான் ஒரு 2000 வருஷமாக பின்தங்கி இருக்கிறோம். இப்போ சாதிங்கிறது வந்து ஒரு லிஃப்ட்டு, அதை பற்றி எனக்கு இங்கே புரிதலே இல்லை. இடஒதுக்கீடு இருந்தது இல்லை, பேக்வேர்டு கேஸ்ட்டு, மோஸ்ட் பேக்வேர்டு கேஸ்ட்டு, எஸ்சி எஸ்டி இப்படி பிரிக்கிறாங்கல்ல, எல்லாருமே மேலே வந்ததுக்கு காரணமே இடஒதுக்கீடு தான். அதுதான் விஷயமே. ஆனால் அம்பேத்கரே வந்து அவரை ஒரு சாதியோட ஐக்கான் மாதிரி காமிக்கிறாங்க. மனித உயிரினத்தின் அடையாளம் அண்ணல் அம்பேத்கர். பெரியார் எல்லாருமே சொல்கிறேன், எல்லாருமே நம்மளை வந்து எம்பவர் பண்ணணும்னு நினச்சாங்க. சாதிங்கிறது வந்து அதை அழிக்க முடியாது. அது நம்ம சர்டிஃபிகேட் தேவைப்படுது. நம்ம அப்போ தான் நம்ம யாருன்னு அடையாளப்படுத்தி நம்மளை முன்னுரிமை கொடுக்க முடியும். அழுத பிள்ளைக்கு பால் கொடுக்குற மாதிரி அது, அவங்க தான் நம்ம மேலே வர முடியும். அதுக்கான பொருளாதாரம் வேணும் முதல்ல. நீங்கள் இப்போ ராக்கெட் ராஜா ஓட்டுறாருன்னா அது பொருளாதாரம். ஒரு கேரவனில் வர்றாருங்க, நீங்கள் தானே போயிட்டு எடுத்தீங்க போய், ஒரு கேரவனில் வர்றாரு, அன்றைக்கி மட்டும் எத்தனை லட்ச ரூபா செலவாகிருக்கும். அது அந்தளவுக்கு காசு வேணும்ல, இல்லை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ண முடியும்? இப்போ இவர் பார்த்தா தீபக் ராஜாவெல்லாம் வீட்டுக்கெல்லாம் எதுவுமே சம்பாதிச்சு கொடுத்தது தெரியல, கொடுக்கல. நேராக போயிட்டு வந்தீங்களே, கொடுக்கல, ஒன்றுமே இல்லை. பொருளாதாரம் வேணும். உங்களை தற்காத்துக்கணும், உங்களுக்கு ஒரு 10 பேருக்கு நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், கூட வச்சுக்கணும், அவங்க உங்களுக்கு உயிரான ஆளுகளாக இருக்கணும். மினிமம் குறைந்தபட்சம் செலவாவது பண்ணணும் இல்லையா? இல்லாட்டி எப்படி உங்களோட ஜேர்னி பண்ண முடியும்? ஒரு வாய்தாவுக்கு போயிட்டு வர்றதுனா, எனக்கு தெரிஞ்ச கேங்ஸ்டர் தான் சொல்கிறேன், அந்த வாய்தாவுக்கு போயிட்டு வர்றதுக்கு அவங்க படுற செலவு இருக்குல்ல, அதுக்கே அவங்க தனியாக சம்பாதிக்கணும். ஆமாம், சும்மா எப்படி வருவாங்க? உங்களுக்காக கேஸ் வாங்கி காலை உடைச்சி கையை உடைச்சி வர்றவங்க எப்படி வருவாங்க? அவ்வளோ செலவு நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அடுத்தது நீங்கள் அரசியல் பரிணாமம் அடையணும், இல்லைன்னா படுகொலை தான் செய்யப்படுவோம். பொலிட்டிக்கலாக வந்து வெங்கடேச பண்ணாருமே மறைமுக அரசியலில் தான் இருந்தார் ஏடிஎம்கேயில், நேரடி அரசியலில் இல்லை. நேரடியாக நீங்கள் எம்எல்ஏக்கு சீட்டு வாங்கி இது வாங்கி கராத்தே செல்வின்னு வந்து பொலிட்டிக்கலாக போய் நின்னார், ஆனால் ஓட்டு விழலை. ஆனாலும் பொலிட்டிக்கல் லீடர் ஆக்கிக்கிட்டார் தானே. நிறைய பேர் சொல்கிறேன். இப்போ ஜான் பாண்டியன் அவர் பொலிட்டிக்கல் லீடராகவே ஆக்கிட்டார். அவர் கல்யாணம் பண்ணியிருக்கதே நாடார்ட்டு பொண்ணு தான், பிரிசில்லா பாண்டியன், அவங்களே நாடார் தான் அந்த அக்காவே. அதே இவர் கிருஷ்ணசாமி, டாக்டர் கிருஷ்ணசாமி, அவர் தானே அப்படியே பொலிட்டிக்கலாக ஸ்ட்ரெயின் பண்ணார். இப்போ வன்னியர் சங்கத்தில் வந்து வன்னியர் சங்க தலைவராகவே தான் காடுவெட்டி குரு இருந்தார். இவ்வளோ கேஸ் வாங்கியிருக்காங்க. இப்போ டாக்டர் ஐயா ராமதாஸோ அன்புமணி அண்ணனோ வந்து கேஸ் வாங்கலையே, அவங்க பொலிட்டிக்கல் லீடராவில் தன்னை ப்ரமோட் பண்ணிட்டாங்க. அதோடு தான் அவங்க ஸ்டாண்டர்ட் ஆகிட்டாங்க. இதே அவங்களுக்காக கேஸ் வாங்கி ஜெயிலுக்கு போனவங்க இப்போ லாஸ்ட்டாக 2021 ரயிலில் கல்லெறிஞ்சுதாங்க இளைஞர்கள், வழக்கானாங்க. ரயில்வேல கேஸ் வாங்கி எந்த கவர்மெண்ட் வேலைக்கும் போக முடியுமா? எந்த காலத்துலையும் போக முடியாது. படிங்கன்னு சொன்னாக்க நீங்கள் வந்து ஒரு கொலையை கையில் வச்சுட்டு நீங்கள் படிங்கன்னு இன்னொருத்தர் எப்படி நீங்கள் அட்வைஸ் பண்ண முடியும்? தீபக் ராஜா பாண்டியனே சொல்கிறேன், அவரோட ஆஸ்பெக்ட்லேயே சொல்கிறேன். நீங்கள் படித்து ஒரு விஓவா, ஒரு கலெக்டராக, இல்லை ஒரு அதிகாரம், ஒரு விஓன்னா ஒரு அதிகாரம், ஒரு தாசில்தார்னா ஒரு அதிகாரம், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அசிஸ்டண்ட்டாக இருந்தால் ஒரு அதிகாரம். பச்சைங்களை கையெழுத்து போடுறாங்க விஓஓ. ஸோ அந்த அதிகாரத்துக்கு வந்தால் தான் நீங்கள் அடுத்தவங்களை டீச் பண்ண முடியும். ஆனால் அம்பேத்கர் அருவா எடுத்துகிட்டு அட்வைஸ் பண்ணார் சொல்லுங்கள். இல்லை, எல்லாருக்கும் பொதுவாக தான் நான் சொல்கிறேன் இந்த வார்த்தையை, சாதி பெருமை பேசுகிற எல்லாருக்கும் சொல்கிறேன். ஆனால் அம்பேத்கர் அருவா எடுத்துகிட்டு பேசவே இல்லையே. படித்து இதுதான் அழகு, கோட்டு போடுறது தான் அழகு, காலா ரஜினி மாரி இருக்கிறதெல்லாம் அழகு இல்லை. ஏங்க இதை விட பல ஆயிரம் போராட்டங்கள் நடத்தி பெரியார் இந்த இடத்துலையும் வன்முறையை பற்றி பேசலைங்க. அவர் செருப்பால் அடித்தாங்க பெரியார் மேலே, மலத்தள்ளி வீசினாங்க. சும்மாவெலாம் இல்லை, பாம்பு அள்ளி பொறுக்கி போட்டிருக்கேன். மேடையில் பேசுகிறாரில் பொறுக்கி பாம்பு போடுறது மலையில் மேலேருந்து செதறி ஓடுவாங்கள்ல. இது எந்த இடத்துலையுமே இவங்கெல்லாம் வந்து இதை பற்றி பேசவே இல்லை, வன்முறையை பற்றி பேசவே. வன்முறை எதற்குமே தீர்வாகாது. வன்முறையை தூண்டும் கட்சிகளும் சரி, வன்முறை தூண்டும் இயக்கங்களையும் சரி, எனது அருமை இளைஞர்களே அவங்க பின்னாடி போகாதீங்க. நீங்கள் போய் நல்லா படிங்க, படித்து ஒரு வேலைக்கு வாங்க. வேலைக்கு வந்து உட்காந்து நீங்கள் அப்போ என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. இறுதியாக வெற்றிமாறனுடைய டைலாக்கோடு முடிக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக் வெற்றிமாறன் டைலாக்லேயே, அசூரன் படத்தில் சிதம்பரம் நிலம் இருந்தால் எடுத்துப்பாங்க, பணம் இருந்தால் எடுத்துப்பாங்க, நகை இருந்தால் எடுத்துப்பாங்க,
ஒன்றத கல்வியை வந்து யாரும் எடுக்க முடியாது. இம்பில்டு. அம்பேத்கர் இருந்தது இம்பில்டு கல்வி. காமராஜர்கிட்ட கல்வி இல்லை, ஆனால் கல்வியை பற்றி புரிதல் இருந்தது. முத்துராமலிங்கர்கிட்ட அது இருந்துச்சு, புரிதல் இருந்துச்சு. அவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுது அவருக்கு. இவங்க எல்லாருமே நான் சொன்ன யாருமே ஏதோ ஏனத்தானன்னு வந்த லீடர்ஸ் இல்லை. இவங்க எல்லோரும் வாழ்க்கை தியாகம் பண்ணுவாங்க. காமராஜராக இருக்கட்டும், ஐயா முத்துராமலிங்கராக இருக்கட்டும், பெரியாராக இருக்கட்டும், அம்பேத்கராக இருக்கட்டும், எல்லாருமே இந்த வாழ்க்கையை சேலஞ்சிங் வச்சவங்க. ஆனால் இவங்க யாருமே கொலைங்கிற ட்ராக்கில் போயிருந்தால் வேறு மாதிரி லைஃப் போயிருக்கும். முத்துராமலிங்கர் மேலேயும் ஒரு கொலை குற்றச்சாட்டு இருக்குது, நான் இல்லைன்னு மறுக்கலை. ஸோ எஜுகேஷன் வைஸ் தான் நீ எம்பவர்மெண்ட் ஆகிறது தான் இங்கே விடுதலை. அதை அழகாக சொல்லியிருப்பார். நீ வெற்றிமாறன் அசூரனில் படித்து ஒரு அதிகாரத்துக்கு போய் உனக்கு இவங்க பண்ண மாதிரி நீ பண்ணாத. அது வந்து ரொம்ப அற்புதமான விஷயம். நம்ம எவ்வளோ அவமானப்பட்டிருக்கலாம், காயப்பட்டிருக்கலாம், நம்மளை சாதியால் ஒதுக்கப்பட்டிருக்கலாம், எல்லாம் நடந்திருக்கும் நம்ம லைஃப்பில். எல்லாரும் எல்லா இடத்துலையும் ஒரு இடத்துல தீண்டாமே தாங்க இருக்கும். அது அழகாக ஊனம் அங்கே இல்லைன்னு ஒரு பாட்டு இருக்குது பொற்காலத்தில். கடன் வாங்கினப்பட்ட கடன்பட்ட இதில் வந்தால் ஊனம் அதை கண்டி இருக்குது, எது ஊனண்டா அப்படின்னு பாட்டுது. செமையாக இருக்கும் அந்த பாட்டு. முரளி படம். அது விட்டு யார் எல்லாரும் ஒரு இடத்துல ஊனமாக தான் இருக்கும். எல்லா சாதியும் நம்ம கோயிலுக்குள்ளே போக முடியல. அப்போ ஏதோ ஒரு இடத்துல நம்ம சாதியில் அன்டச்சபிலிட்டியாக தானே இருக்கும். ஆனால் நமக்குள்ளே பிரிவினை. நான் தேவர், நான் நாடார், நான் வந்து தேவேந்திரர், நான் வந்து எஸ்சி, நான் எஸ்டி, இப்படி நமக்குள்ளே உள்ள பிரிவினை. அதுதான் இங்கே தப்பாக நான் சொல்கிறேன். அதுதான் அரசியல் நடக்குது. அதனால் கல்வி ரொம்ப முக்கியமானது. கற்கை நின்றே பிச்சை புகணும் கற்கை நின்றே. நன்றி. Mritu Towels from Ramraj, premium cotton and bamboo towels. Super soft, super absorbent. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை.